அனைவருக்கும் வணக்கம். சட்டம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி அனைவருக்கும் மகிழ்ச்சியான செய்தி. நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவி விலக போறாங்க. அதாவது நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக முதல்வர் பதவியில் உட்கார போறாங்க. அது மட்டும் அல்லாமல் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆன பிறகு அவர்கள் சந்திக்க போகும் 3 முக்கிய பிரச்சனைகள் என்ன என்பது பற்றி தற்போது இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்போதான் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள்ல என்னென்ன திட்டங்கள் சவாலான திட்டங்கள் அப்படின்னும் இந்த வீடியோவில் நாம முழுமையாக பார்க்கலாம். இனிவரும் காலங்கள்ல முதலமைச்சர் விஜய் அவர்கள் வரக்கூடிய நலத்திட்டங்கள், அவர்கள் கொடுக்கக்கூடிய பல்வேறு நலத்திட்ட உதவிகள் பற்றி உடனடியாக துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அசத்தலான வெற்றியுடன் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருடம் ஆட்சியாள போறாங்க. நடிகர் விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு அவர் சந்திக்கக்கூடிய 3 முக்கிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, அதாவது வெற்றி பெறுவது ஒரு சவாலாக என்றால் ஆட்சி நடத்துவது முற்றிலும் வேறொரு சோதனை. முதலமைச்சர் சீட்டில் அமர்ந்த முதல் நாளிலே விஜய் அவர்களுக்கு முன்பு நிற்கும் 3 முக்கிய பிரச்சனைகள் அவரது ஆட்சியின் ஆரம்பத்திலே சவால் மிக்க ஒன்றாக மாறும் அப்படின்னும் அரசியல் வட்டாரங்கள் அறிவிக்கப்பட்டாங்க. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகள் மக்கள் உடனடியாக அந்த தேர்தல் வாக்குறுதியை கவரும் வகையில் அமைந்துள்ளது. அதாவது அவற்றை நடைமுறைப்படுத்தும் போது நிதி மற்றும் சப்ளை மற்றும் நிர்வாக சிக்கல்கள் ஒரு புதிய அரசுக்கு கட்டாயமாக வரும். இந்த 3 முக்கிய பிரச்சனைகள், முதல் பிரச்சனைகள் என்ன அப்படின்னா, ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஆண்டுக்கு 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கும் திட்டத்தை அவர்கள் அறிவிக்கப்பட்டனர். இது இல்லத்தரசிகளிடையே பெரும் மகிழ்ச்சி தரும் அறிவிப்பாக உள்ளது. இது ஏழை மற்றும் நடுத்தர குடும்பத்திற்கு பெரும் நிதி நிவாரணத்தை தரும் வகையில் அமைந்துள்ளது. ஆனா இந்த திட்டத்தை அமல்படுத்தும் போதுதான் முதல் பிரச்சனை, எரிவாயு சிலிண்டர் சப்ளை தட்டுப்பாடு இருக்கு. உலக அளவில் ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் ஏற்படுத்தும் பதற்றம் தற்போது வரை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக நாடு முழுவதும் எரிவாயு சப்ளை தட்டுப்பாடு இருந்து வரும் நிலையில இந்த திட்டத்தை உடனடியாக அவர்கள் கொண்டு வரப்படுவார்களா அப்படின்னு கேள்விக்குறியா இருக்கு. இரண்டாவதாக, குறிப்பாக இந்தியாவில் பெரும்பாலான சிலிண்டர்கள் இறக்குமதி செய்யும் நிலையில் விலை உயர்வும் சப்ளை குறைவும் ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் இந்த இலவச கேஸ் சிலிண்டருக்கு அரசு மானியம் அளிக்க வேண்டிய நிதி சுமை மிகப்பெரிய சவாலாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க. சர்வதேச சந்தையில எரிவாயு விலை உயர்ந்தால் அரசின் செலவும் இன்னும் அதிகரிக்கும். இதனால திட்டத்தை முழுமையாக அமுல்படுத்துவதா அல்லது படிப்படியாக செயல்படுத்துவதா என்பது முதலமைச்சர் அவர்கள் கையில் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக, 200 யூனிட் மின்சாரம் இலவசமாக கொடுப்பது. ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 200 யூனிட் இலவச மின்சாரம் வழங்கும் வாக்குறுதியை அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்பட்டார்கள். இது மின்சார கட்டண சுமையிலிருந்து பல குடும்பங்களை விடுவிக்கும் என்பதால் பல்வேறு மக்கள் மகிழ்ச்சி தரும் வாக்குறுதியாக அவர்கள் நினைக்கப்பட்டாங்க. ஆனா இந்த திட்டத்தின் நடைமுறை சிக்கல்கள் கோடை காலத்தில் தான் வரும். அப்போது மக்கள் மத்தியில் மின்சார தேவை படிப்படியாக அதிகரிக்கும். குளிர்சாதன பயன்பாடு அதிகரித்துள்ளதால் அரசு அதிக அளவில் மின்சாரம் வாங்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவாங்க. தமிழ்நாட்டில் மின்சாரத்துறை நிறுவனத்தின் ஏற்கனவே பெரும் கடன் சுமையில தள்ளப்பட்டு இருக்காங்க. இந்த நிலையில ஏற்கனவே 100 யூனிட் இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது 200 யூனிட் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட உள்ளதாக அவர்கள் அறிவிக்கப்பட்டாங்க. இதற்காக அரசு பட்ஜெட்டில் இருந்து கூடுதல் நிதி ஒதுக்க வேண்டிய கட்டாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது. இதனால மின்சாரத்துறையின் நிதி சுமையை மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. மூன்றாவதாக, ஏழை பெண்களுக்கு 1 சவரன் தங்கம் மற்றும் பட்டு சேலை இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது திருமணம் செய்யும் ஏழை பெண்களுக்கு 1 சவரன் 8 கிராம் தங்கம் மற்றும் தரமான பட்டு சேலை வழங்கும் திட்டம் பெண்களின் திருமண செலவை குறைக்கும் என்று அவர்கள் கண்ணோட்டத்தில் உள்ளனர். ஆனா இந்த திருமண செலவை குறைக்கப்பட்டாலும் கண்டிப்பாக தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய சுமையாக அமையும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இது சமூக அளவில் முக்கியமான உதவியாக அமையும். ஆனா தற்போதைய சந்தை நிலவரப்படி 1 சவரன் தங்கத்தின் விலை 1,22,000 ரூபாய் வரைக்கும் தள்ளப்பட்டு இருக்கு. இந்த திட்டத்தை ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு
அமல்படுத்தினால் அரசுக்கு ஏற்படும் மொத்த நிதி சுமை மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு சொல்ற போறாங்க. தங்க விலை உலக சந்தையில ஏற்றம் மற்றும் இறக்கம் அளவில் வந்துட்டு இருக்கு. இந்த திட்டத்தின் செலவு ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருந்துட்டு இருக்கு. இந்த நிதி ஒதுக்கீடு தற்போது அமல்படுத்தப்பட முடியுமா அப்படின்னும் மிகப்பெரிய சவாலாக இருந்துட்டு இருக்கு. அடுத்தபடியாக இந்த 3 திட்டங்கள் மக்கள் அன்றாட வாழ்க்கையை நேரடியாக மேம்படுத்தும் வகையில் இருந்தாலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவது அரசின் நிதி நிலைமையை பாதிக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. உலகளாவிய எரிவாயு விலை உயர்வு, மின்சார தேவை அதிகரிப்பு, தங்கம் விலை மற்றும் ஆகியவை அரசின் செலவாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்ல போறாங்க. இதனால நிதி பற்றாக்குறை அதிகரிக்கும் அபாயத்திற்கு தள்ளப்படுவதாக அறிவிக்கப்பட்டாங்க. மேலும் பிற அரசு திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு பாதிக்கும் வாய்ப்புகளும் அதிகரிக்கிறது. விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த முதல் சில மாதங்களில் அரசின் நம்பகத்தன்மையை தீர்மானிக்கும். வாக்குறுதிகளை நிறைவேற்றினால் மக்கள் நம்பிக்கை அதிகரிக்கும். ஆனால் நிதி நிலைமை சரியாக கையாளவிட்டால் நீண்ட கால பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு சொல்ல போறாங்க. அதனால விஜய் தலைமையிலான புதிய அரசுக்கு முதல் சோதனை இந்த 3 முக்கிய வாக்குறுதியாக அமையும் அப்படின்னு சொல்ல போறாங்க. ஆனா இந்த தேர்தல் வாக்குறுதி சவாலாக இருந்தாலும் அடுத்த சில மாதங்கள்ல இல்ல அடுத்த சில வருடங்கள்ல இந்த திட்டங்களை அவர்கள் கொண்டு வருவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ளது. என்னதான் தேர்தல் வாக்குறுதியாக பல்வேறு கட்சியினர்கள் அவர்கள் கூறப்பட்டாலும் அவர்கள் இந்த பிரச்சனைகள், அதாவது அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியுமா அப்படின்னும் அவர்கள் தீர்மானித்த பிறகுதான் தேர்தல் வாக்குறுதியாக அறிவிக்கப்படுவாங்க. அதாவது இந்த வாக்குறுதியை நாம கொடுத்தா, நாம ஒருவேளை ஆட்சிக்கு அமைந்தா கண்டிப்பாக இந்த திட்டத்தை கொண்டு வர முடியுமா அப்படின்னும் அவங்க பல தடவை யோசிச்சு தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அப்படி கொண்டு வந்த திட்டம் தான் இந்த திட்டம் எல்லாமே. கண்டிப்பாக இந்த திட்டங்கள் அவர்களால நிறைவேற்றப்பட முடியும். ஆனா அதற்கான காலதாமதம் ஏற்படும். அதாவது உடனடியாக இந்த திட்டத்தை அவர்களால கொண்டு வரப்பட முடியாது. ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் இல்ல குறிப்பிட்ட மாதங்களுக்கு பிறகுதான் இந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட முடியும். நிதி சுமை குறைந்த பிறகு, அதாவது நம்மளோட தமிழ்நாட்டுல நிதி சுமை கணிசமாக குறைந்த பிறகுதான் இந்த திட்டங்கள் எல்லாமே கண்டிப்பாக கொண்டு வர முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த தாலிக்கு தங்கன்ற திட்டம் அவர்கள் அமல்படுத்துவதற்கு கண்டிப்பாக 1 வருடமாவது ஆக முடியும். இரண்டாவதாக 200 யூனிட் மின்சாரம் அந்த திட்டமும் தாமதம் ஏற்படும். மூன்றாவதாக 6 கேஸ் சிலிண்டர் இலவசமாக வழங்கப்படும் அறிவிக்கப்பட்டாங்க. தற்போது இந்த ஆர்மோஸ் நீரிணை போர் பதற்றம் காரணமாக இந்த பிரச்சனைகள் நீடித்து கொண்டு வந்துட்டு இருக்கு. அதனால இந்த திட்டம் தற்போது வரைக்கும் கொண்டு வரப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் கிடையாது. அதிகபட்சமாக 1 வருடங்கள் அல்லது 2 வருடங்கள் கண்டிப்பாக ஏற்படும். இதன் பிறகு கண்டிப்பாக இந்த 3 திட்டங்களும் நம்மளோட முதலமைச்சர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக இந்த திட்டங்களை நிறைவேற்றுவார்கள். நன்றி, வணக்கம்.